ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பண்டிப்பூர்லேருந்து நகரம் வழியாக ஹசனோடு தான் போக போகிறோம். இன்றைக்கி நீங்கள் நிறையா கர்நாடகா பார்டரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வர செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கல்ஸுமே உள்ளேயும் விட மாட்டாங்க, வெளியுமே வர முடியாது. அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கனாலே நிறைய மான் இருந்துச்சு. இந்த செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோடனே நீங்கள் நிறையா வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் அண்ட் இது வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல ரொம்ப இந்த டீரோட அலாம் கால் கேட்டுச்சு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பக்கத்தில் ஏதோ ஒரு ப்ரெடேட்டர் இருக்குது, ஏதோ ஹண்ட் பண்ணிடுச்சுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட் எங்கன்னே தெரியல. நாங்கள் போகிறப்பெல்லாம் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம். மான் பார்த்து கொஞ்சம் தூரத்துலேயே நாங்கள் ஒரு வைல்டு எலஃபென்ட் ஸ்பாட் பண்ணோம். இந்த எலஃபென்ட் பார்த்திங்கன்னா ஹசனூர் ரீஜனே தான் சுற்றி சுற்றி வருமா, வேறு எங்கேயுமே போகாது. நாங்கள் எங்கள் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு நியூஸ் பார்த்தா தெரியுது இந்த எலிஃபெண்ட் இறந்துருச்சுன்னு. நாங்கள் ஸ்டே பார்த்திங்கன்னா ஹசனூரில் தான் எடுத்திருந்தோம். ஸோ ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக போகணும். பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் பக்கத்துலேயே நிறையா அனிமல்ஸ் வரும் போல். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா டீர்லாம் என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 ரொம்ப டார்க் ஆகிடுது. நம்ம ஊரில் நைட் 10 o'clock 10:30 எப்படி இருக்கோ அது மாதிரியே இருக்குது. நாங்கள் ஈவினிங் சும்மா ஒரு ரைட் மாதிரியே போகலான்னு சொல்லி பார்த்தா அப்போவே ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. 2 சைடுமே பார்க்க அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. எந்த வண்டியுமே வரல. நாங்கள் போன கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயின்ஸாக தான் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக நிறையா பாறையாக இருந்துச்சு. அது பார்க்க டக்குன்னு எலிஃபெண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ஏதோ அனிமல் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. எலிஃபெண்ட்டாக இருந்தால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு கரடி இருந்துச்சு. எங்களை பார்த்த உடனே என்னன்னு தெரியல, நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அது வேகமாக நடந்து போயிடுச்சு உள்ள. டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு ரூமுக்கு போகலான்னு போனோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா ரூமுக்கு பக்கத்தில் ஏதோ யானை வந்துருச்சு போல். எங்களோட ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. ரொம்ப அனிமல் மூமெண்ட் அங்கே இருக்கும். அதனாலே ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருந்துச்சு. நைட் ஆச்சுன்னா கரண்ட் சப்ளை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு சத்தியமங்கலம் போகலான்னு கிளம்பியாச்சு. போகிறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல ஏதாச்சும் அனிமல்ஸ்லாம் பார்ப்போன்னு. பார்த்தா ரோட் சைட்லேயே நிறைய எலஃபெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பைசன்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் ஹில்லேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இறங்குறப்ப பார்த்திங்கன்னா ரோட் சைட்லேயே சம்பார் டீர் பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதுக்கிட்டே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரோட்லேயே நிறையா பைசன் நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த போர்டு கிட்ட நாங்கள் இது வரைக்கும் எந்த அனிமல்ஸுமே ஸ்பாட்டே பண்ணது கிடையாது. பார்த்தா போர்டுக்கு பக்கத்துலேயே யானை நின்றுட்டு இருந்துச்சு. அது இருட்டாக இருக்கிறனால தெரியக்கூட இல்லை.
நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் போயிருக்கோம். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.